ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நீங்க ஷாக்கான ஒரு கேஸ் இருக்கா? நிறைய கேட்டகரியில் நான் பார்த்துட்டேன். இதில் கேசஸ் 60-70 வயசில் இருக்கக்கூடியவர்களை நான் சொல்கிறேன். இந்த வயசில் ஒரு துணை வேணும், தன் மனைவி வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் இருக்காங்க. இந்த 2 இயர்ஸாக வந்து நிறைய பார்க்குறேன் இந்த ஒரு ப்ரொஃபஷனில், டாக்டர் ப்ரொஃபஷன். இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு அஃபேர் இருக்குது. ஃப்ராங்காக சுற்றி வலிச்செல்லாம் பேசல. அஃபேர் இருக்குது, எனக்கு எவிடன்ஸ் வேணும். நான் கேட்டேன், மேடம் உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டேன். 60, அவருக்கு 65. நான் கேட்டேன், எங்கம்மா இருக்குது நடக்குது தப்பு, வெளியே வா அப்படின்னு கேட்டேன். இல்லை ஹாஸ்பிட்டல் உள்ளவே நடக்குது. நீங்கள் சிசிடிவி கேமராஸ் இல்லையா அவங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னா, அவர் ரூமில் கிடையாது அப்படின்னா, நீங்கள் எப்படியும் உங்களுக்கு தெரியும்ல அந்த பொண்ணு ஒரு ரூமுக்கு போகும்போது அப்படின்னு. அதுக்கு 2 பேரியர் வச்சுருக்காரு. 2 பேரியர்லேயும் வந்து கேமராஸ் இருக்கும். அந்த கேமரா அவர் மானிட்டர் பண்ணுவார். ஒன்ஸ் நான் வந்து ஃபஸ்ட் பேரியருக்குள்ளே வரும்போதே அவங்க செட்ரேட் ஆகி அந்த பொண்ணு இங்கே வந்துடும் வெளியில். ஒரு மரண வேதனையாக இருக்குது எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது. இன்னமும் அவங்களுக்கு பணிவிட செஞ்சுட்டு இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. திஸ் ஐ டிட் ஃபார் மை சில்ட்ரன்ஸ். இது வந்து இட்ஸ் அன் அடிக்ஷன் ஆர் இது அவங்களோட ஒரு ஹேபிச்சுவலாக மாற்றிக்கிட்டாங்களா? இது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது என்ன ஜெனட்டிக்கல் ப்ராப்ளமா இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக டிடெக்டிவ் மாலதி மேம் மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திரும்ப உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். நம்ம வந்து நிறைய ப்ரொஃபஷன்ஸில் வந்து ஐடி ப்ரொஃபஷன்ஸ் வந்து அங்கே வந்து நிறைய அஃபேர் இருக்கிறதோ இல்லை வந்து ஆஃபீஸ் லவ்வாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நிறைய ஆஃபீஸில் இருக்கும் இந்த ஆஃபீஸ் லவ்வாக இருக்கட்டும், ஆஃபீஸில் அஃபேராக இருக்கட்டும். ஆனால் இந்த ஒரு ப்ரொஃபஷனில் கூட இப்படி ஒரு அஃபேர் இருக்குமா அப்படின்னு நீங்களே வந்து நினச்சி பார்க்குற மாதிரி, ஐயோ என்னடா, நீங்கள் ஷாக்கான ஒரு கேஸ் இருக்கா? இது ஷாக்குன்னு சொல்ல முடியாது, இது இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன சொல்கிறது, அரசல் புரசலாக தெரியும். பட் அந்த மாதிரி கேசஸே நான் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த 1 இயரில் வந்து இந்த 2 இயர்ஸாக வந்து நிறைய பார்க்குறேன் இந்த ஒரு ப்ரொஃபஷனில், டாக்டர் ப்ரொஃபஷன். டாக்டர் ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது இயல்பாகவே அமைஞ்சிருது. அது ஏன்னா டியூட்டிஸ் வந்து அந்த மாதிரி நைட் டியூட்டிஸில் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் அது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு நடக்கும்போது, அது சின்ன வயசு டாக்டர்ஸ் வரும்போது அது வேறு மாதிரி நான் அதை பார்க்குறேன். இதில் நிறைய கேட்டகரியில் நான் பார்த்துட்டேன். நிறைய கேட்டகரியில் நான் பார்த்துட்டேன் இதில் கேசஸ்ஸு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனுக்கு வந்து 27-28 வயசு, 30 வயசு, அது வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் இது. அது வந்து ப்ரொஃபஷன் ஓரியன்டாக எனக்கு வந்து இவங்களோட ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டா எனக்கு நிறைய கேசஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வெல் செட்டில்டு, எனக்கு இதுதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இது வந்து குவைட் காமன். இந்த நான் சொன்ன யங்ஸ்டர்ஸ் இதில் வந்து ரொம்ப குவைட் காமனாக நான் பார்த்துட்ருக்கேன். இந்த ஓல்டேஜில் வந்து ஓல்டேஜுன்னா நீங்கள் 60-70 வயசில் இருக்கக்கூடியவர்களை நான் சொல்கிறேன். இந்த வயசில் ஒரு துணை வேணும், அதாவது தன் மனைவி வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் இருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா அந்த டைமில் எக்ஸ்டர்னல் நமக்கு துணை இருந்தாலே போதும் 60 வயசில். ஆனால் எனக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு அஃபேர் வேணும், இல்லைனா எக்ஸ்டர்னலாக எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. இது வந்து அவங்க கால் பண்ணி எங்கிட்ட பேசுனாங்க. இப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு அஃபேர் இருக்குது. ஃப்ராங்காக சுற்றி வலிச்செல்லாம் பேசல. அஃபேர் இருக்குது, எனக்கு எவிடன்ஸ் வேணும். நான் கேட்டேன், மேடம் உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டேன். 60, அவருக்கு 65. இதுக்கு மேலே அஃபேர் வச்சுருந்து என்ன மேடம் பண்ண போகிறாருன்னு. அவர் ரொம்ப நாளாகவே ஏதாவது ஒன்று இருக்கும், ஒரு சின்னதாக நான் ஏதாவது ஒரு எவிடன்ஸை எடுத்து வச்சுட்டேன்னா உடனே அவங்கள விட்டுருவாங்க. இப்படியே வந்து போயிட்டே இருக்குது. என் லைஃப் லாங் வந்து நான் கேனாட் கேரி ஆன் வித் திஸ். என்னோடய குழந்தைங்களுக்கும் என் பொண்ணுக்கும் நான் சொல்லிட்டேன். என் பொண்ணு மெடிசன் தான் படிக்கிறா. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன்
லிவிங் அவரோட இருக்கணுன்றதெல்லாம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு குவிட் ஃப்ரம் திஸ் பிளேஸ் அண்ட் லீவ் மை லைஃப் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க. நான் கேட்டேன், எங்கம்மா இருக்குது நடக்குது தப்பு, வெளியே வா அப்படின்னு கேட்டேன். இல்லை ஹாஸ்பிட்டல் உள்ளவே நடக்குது. நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் வெளியே தனியாக வச்சுருக்கீங்களா? இல்லை, நானும் ஹாஸ்பிட்டல் உள்ளே தான் இருக்கேன். இப்போ அவங்களுமே டாக்டர்? அவங்களுமே டாக்டர், இவரும் டாக்டர், பெரிய ஃபேமஸ் டாக்டர்ஸ். 2 பேருக்கும் கேஸு கொட்டி தள்ளுது, பணம் அபரிவிதமாக வருது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதில் நான் கேட்டேன், என்ன பண்ணுவீங்க நீங்கள் உள்ளே இருக்கீங்களா, அப்போ நீங்களே எடுத்துடலாமேம்மா எவிடன்ஸை, நான் ஐல் டெல் யூ ஹவு டு டூ இட் அப்படின்னு. இல்லைங்க அது முடியாதுங்க அப்படின்னு. என்னங்க முடியாது, நீங்கள் சிசிடிவி கேமராஸ் இல்லையா அவங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னா, அவர் ரூமில் கிடையாது அப்படின்னா, நீங்கள் எப்படியும் உங்களுக்கு தெரியும்ல அந்த பொண்ணு ஒரு ரூமுக்கு போகும்போது அப்படின்னு. அதுக்கு 2 பேரியர் வச்சுருக்காரு, 2 பேரியர்லேயும் வந்து கேமராஸ் இருக்கும். அந்த கேமரா அவர் மானிட்டர் பண்ணுவார். ஒன்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் பேரியருக்குள்ளே வரும்போதே அவங்க செட்ரேட் ஆகி அந்த பொண்ணு இங்கே வந்துடும் வெளியில். ஓகே. ஸோ இவங்க வர்றது கூட மானிட்டர் பண்ணுறதுக்கு அவர் அப்படி ஒரு யோசனையில் வச்சுருக்காரு அவர். ஸோ நான் சொன்னேன், நான் இதில் வந்து என்னம்மா பண்ண முடியும்னு. அவங்க வந்து இந்தமாதிரி வெளியே போவாங்க, வீக்கெண்ட்ஸ் வெளியே போவாங்க, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவங்க எங்கே போவாங்கன்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கொடுங்க. இல்லை, ஐடி ப்ரொஃபஷன்ஸில் வீக்கெண்ட்ஸில் ஒரு பார்ட்டி மாதிரியோ இல்லை ஒரு வீக்கெண்ட் அவுட்டிங் மாதிரியோ வச்சு பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு டாக்டர் வந்து எவ்ரி வீக் ஒரு வீக்கெண்டில் வந்துட்டு அவுட்டிங் போகிறாரு, அதுவும் அவங்க ஃபேமிலியை விட்டு இன்னொருத்தவங்க கூட போகிறாரு. அது கேட்குறப்போ ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் மேம் அவங்க வந்து நீங்கள் எனக்கு எடுத்து கொடுக்கணுன்னு நான் கேட்டேன், என்ன மேடம் பண்ண போகிறீங்க இதை வச்சுட்டு, அவருக்கும் வயசாச்சு, அவரும் என்ன பண்ண போகிறாரு? இல்லை, என்னால் சகிச்சுட்டு இருக்க முடியாது. என்னோட ஐ எம் ஈக்குவல் பார்ட்னர் இன் திஸ் ஹாஸ்பிட்டல். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் மை போர்ஷன் அண்ட் அவரே ஹாஸ்பிட்டல் வச்சுட்டும் எனக்கு லெட் ஹிம் கிவ் த பேமெண்ட் அண்ட் ரிலீஸ் மீ. ஐ ஆம் கோயிங் டு கோ அண்ட் லிவ் அலோன். நான் வேணுன்னா சின்னதாக ஒரு கிளினிக் போட்டுக்குவேன், இல்லைனா அது கூட வேணும். ஐ வாண்ட் டு ஹாவ் அ வெரி குட் ரிட்டையர்ட் லைஃப். எனக்கு இதெல்லாம் ஒரு மரண வேதனையாக இருக்குது எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இதை கேட்கும்போது எதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது? நான் அதாவது தன்னுடைய ஒய்ஃபோடைய அக்கறை இல்லை, தன்னை பார்த்துக்கலன்னுலாம் சொல்ல முடியாது. 2 பேரும் வீட்டிலேருந்து ஒன்றா ஹாஸ்பிட்டல் வராங்க, ஹாஸ்பிட்டலில் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, திரும்பி வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இவருக்கு இப்படி ஒரு உறவு. இது அவங்களுடைய இது என்ன ஜெனட்டிக்கல் ப்ராப்ளமா இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஒரு 60-70 வயசு டாக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. தே ஆர் அட்ராக்டட் டு இந்த யங்கான பீப்புளாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இன்னொரு பர்சனாகவே இருக்கட்டும், அது அந்த ஏஜ் ஃபேக்டர்லாம் தாண்டி அட்ராக்ட் ஆகுறாங்கல்ல. ஸோ இந்த கேஸில் வந்துட்டு சொல்கிறப்போ ஐதர் யாரோ ஒருத்தங்க வந்துட்டு சண்டை போடுறாங்க, இல்லைன்னா வந்து அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் சரியில்லை அப்படின்னா பரவாயில்ல. இங்கே எல்லா ரிலேஷன்ஷிப்பும் சரியாக இருக்கிறப்பவுமே அங்கே தவறாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவங்க தான் வந்து அவங்க மயக்கி வச்சுப்பாங்க. ஏன்னா பேமெண்ட் வருது இல்லை. இதே ரன் த ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும். இவங்களுக்கு அடங்கி எல்லாரும் போவாங்க, இவங்களுக்கு அமௌண்ட் போய்கிட்டே இருக்கும். ஸோ த ரிசப்ஷன்ஸ் தான் அந்த பர்சன். நான் 2 கேஸ்லேயுமே நான் பார்த்துட்டேன், போயிட்டே இருக்கு. இதில் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்? அல்லது அந்த 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 பொண்ணு தான் அதுலேருந்து விலகி போகணும். அவங்க விலகிறதுக்கு தயாராக இல்லைன்னா அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவங்களுடைய ஏழ்மைக்கு இந்த பணம் உதவுது. ஸோ அவங்க அப்படியே அட்டை மாதிரி ஒட்டிக்கிறாங்க. அந்த சர்வைவல் அதுக்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் நமக்கு கிடைக்கிது, ஏர்னிங்க்கோ நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் கிடைக்குதுங்கிறப்போ அவங்க அதில் இருந்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சீங்க இவங்க இந்த பர்சன் தான், இல்லை அவங்களே சொல்லிட்டாங்களா? இல்லை, அவங்களே எல்லாமே தான் சொல்கிறாங்களே, எல்லாமே ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணிட்டாங்க இவங்க தான். நான் உங்களுக்கு எவிடன்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்தேன். தென் அதுக்கப்புறம் அந்த டிவோர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், செப்பரேஷன், அது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாளில் வெளியில் வரும்ல. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏஜில் என்ன பண்ணுவாங்க, டிவோர்ஸுன்னு கூட வாங்காமல் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு பிரிஞ்சு போய் கூட இருப்பாங்க.
ஏன்னா சொசைட்டிலையும் அது ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆகிடும் இல்லையா. அண்ட் நீங்கள் சொல்கிறப்ப ஸ்டார்டிங் சொன்னீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் அவர் பண்ணல, தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சா அதை விட்டுருவாங்க, கண்டுபிடிச்சா இது விட்டுருவாங்க, கண்டுபிடிச்சா விட்டுருவாங்க. இது வந்து இட்ஸ் அன் அடிக்ஷன் ஆர் இது அவங்களோட அவர் ஒரு ஹேபிச்சுவலாக மாற்றிக்கிட்டாங்களா? இது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இவங்க இந்த 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 மாதிரி நிறைய ஜென்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஒன்றை கட் பண்ணி விட்டிங்கன்னா இன்னொன்று போய் பிடிச்சிருவாங்க. வர மாதிரி வெட்ட வெட்ட இன்னொரு விஷயம் வந்துட்டே தான் இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி. எஸ். அண்ட் ஆனால் அந்த 60 இயர்ஸ் ஓல்டாக இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே 70 இப்போ 65 அடுத்தது 70யும் பார்த்துட்டேன். 70லையுமே ஒருத்தங்க. ஆமா. ஓகே. இந்த 60 70ல இருக்கிறப்போ அவங்க தன்னோட துணை வந்து ஒரு தவறு பண்றாங்க, அதை சகிச்சுக்க முடியலங்கிறது 60 வயசுல அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடாத விஷயம் இல்லை அது. ஆமாம், அந்த ஏஜ்ல அவங்க அதை ஃபேஸ் பண்றப்போ அந்த மென்டாலிட்டியா எனக்கு வந்து இது என்ன, இது டாக்டர் ப்ரொஃபஷனில் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது நான் நிறைய வந்து பார்த்துட்டேன். இப்போ இந்த 60 வயசுக்கு மேலே எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு விடாப்பிடியே லேடிஸ் வாங்கிட்டு தனியாக வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தனியாக உட்காந்து சம்பாதிக்கிறாங்க, தனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறாங்க. நான் நிறைய பார்த்துட்டேன். அது இப்போ 60 வயசுல வீட்ல இருந்தே வர அட்வைஸா இருக்கட்டுமே. குழந்தை எல்லாம் அதான் என்ன சொல்கிறாங்க, ஓகே நான் இவ்வளோ நாளில் வந்து ஃபேமிலிக்காக என் பிள்ளைங்களுக்காக பார்த்தேன், என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை பெற்று வச்சு அதுங்களையும் பார்த்து கொடுத்துட்டேன். நவ் லெட் மீ லிவ் மை லைஃப், ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் நான் என் இஷ்டத்துக்கு நான் இருந்துக்கிறேன், நான் ஹாப்பியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக நான் இருந்துக்கிறேங்கிற. இன்னமும் அவங்களுக்கு பணிவிட செஞ்சுட்டு இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. திஸ் ஐ டிட் ஃபார் மை சில்ட்ரன்ஸ். இவ்வளோ நாள் சாக்ரிஃபைஸ் பண்ணது என் சில்ட்ரன்ஸுக்காக. நான் என்னை அப்படியே அடிமையை வாழ்க்கையாகவே வாழ்ந்துட்டு நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எஸ், ஐ குட் சே இந்த கேஸ்ல வந்து எவ்வளவோ கேஸ் பேசும். ஆனால் இந்த கேஸ்ல வந்து ஒரு விமன் வந்து 60 இயர்ஸ்னாலும் பரவாயில்ல, என் ப்ரொஃபஷன் இருக்கு, என்கிட்ட எனக்கு இப்போ சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து திறமையும் இருக்கு, எனக்கு அந்த மென்டாலிட்டியும் இருக்கு, நான் தனியா போய்க்கிறேன். அட் த சேம் டைம் 60 வயசுல நானும் பார்த்துட்டேன். இப்போ ஒரு லீடிங் ப்ரொஃபஷனலிஸ்ட் தான் அவங்க கல்யாணம் ஆகி 2 பேரும் ஒன்றா செஞ்சுட்டு இருந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு, நான் டாக்டர் ப்ரொஃபஷன் இல்லாத வேற ப்ரொஃபஷன் சொல்கிறேன், விட்டுட்டு ரொம்ப ஷைனிங்காக இருக்காங்க. இப்போ தனியாக வந்து ரொம்ப ஷைன் பண்ணுறாங்க. பிகாஸ் தட் விமன் ஹாஸ் தட் எபிலிட்டி. இல்லை நம்ம தனியாக வந்தாலும் நம்ம சர்வைவலை பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு ஒரு எபிலிட்டியில் ஒரு விமன் இருக்காங்க. அட் த சேம் டைம் இன்னொன்று ஒரு விஷயம், அவங்க ஃபேமிலிக்காக இவ்வளோ நாள் அதை பொறுத்துட்டு போயிருக்காங்க. தோ அவங்களுக்கு எவ்வளவோ ட்ராமா இருந்திருக்கும், அதனால அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்திருப்பாங்க, டவுனாக இருந்திருக்கலாம். இவ்வளோ வருஷம் அதை ஹோல்ட் பண்ணி அதை ஸ்ட்ராங்காக ஹேண்டில் அவ்வளோ வருஷம் ஹோல்ட் பண்ணி இருந்ததுக்கு இந்த மென் என்ன பண்ணியிருக்கணும், ஓகே அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்காக இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதுவும் இல்லாத காரணத்தினால தான் இந்த செப்பரேஷன். சரி, ஒரு 65 வயசுக்கு மேலே என்ன வாழ்க்கையே முடிய போகிற காலம் வந்துருச்சு, அப்போ கூட நான் திருந்தலைன்னா. அண்ட் ஐ திங்க் இதில் அந்த விமன் வந்து ஷீஸ் லைக் அன் எக்ஸாம்பிள். லைக் நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா பெட்டர் நம்ம அதை விட்டுட்டு போகிறது இட்ஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஃபார் தெம். நிறைய பேருக்கு இதில் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கலாம், பட் ஸ்டில் ஃபார் மீ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான். எனக்காக நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விமன் வந்து இப்போ ஒரு 60 வயசுக்கு மேலே ரொம்ப தெளிஞ்சு போய் பெரிய டெசிஷன்ஸ்லாம் எடுக்க ஒரு எம்பவர்டு விமன் எனக்கு இவங்க. இல்லை எம்பவர்டு விமன் இருக்கட்டும், பட் வாட் எவர் இட் இஸ், மணி பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவ்ரிவேர். இவங்க எல்லாருமே தே ஆர் சவுண்ட், என்னதுன்னா பேக்கப் வித் மணி. இவங்கெல்லாம் எஜுகேட்டட் பீப்புள். இது டிவோர்ஸ்லாம் வாங்கலை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, அவங்களுக்கு இப்போது ஆல்மோஸ்ட் 75 வயசு. அவங்க ஹஸ்பண்ட் எப்பயோ இறந்துட்டாங்க, பட் ஷி வாஸ் வித் த சில்ட்ரன்ஸ் அண்ட் ஆல் தட். இப்போது வந்து என்ன சொல்லிட்டாங்க, என்ன யாரும் நீங்கள் பார்த்துக்க வேண்டாம், நான் எனக்கு தனியாக ஒரு வீடு எடுத்து கொடுங்க, நான் தனியாக போய் இருந்துக்கிறேன். அவங்களுக்கு நிறைய சொந்த வீடெல்லாம் இருக்குது, சின்னதாக எனக்கு ஒரு வீடு போகிறோம், நான் அங்கே இருக்கிறேன், எனக்கு பிடிச்சதை நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு வேணுங்கிறத நான் பண்ணிக்கிறேன், என்னை வந்து அதாவது எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்கு பிடிச்ச வேலைகளை நான் செஞ்சுக்கிறேன், எனக்கு பிடிச்ச டிவியை பார்க்குறேன், எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எஸ், ஐ திங்க் அந்த விமன்லாம் பயங்கர போல்ட் அண்ட் தேர் அவங்க இவ்வளோ படிக்கல. அண்ட் இந்த ஸ்டோரியிலேருந்தே நிறைய விஷயங்கள் இந்த கதை தான் நடக்குது. இல்லை, இப்போ இதை நான் கேட்கும்போது எனக்கு என்ன யோசிச்சேன், நான் அவங்க பொண்ணுக்கிட்ட பேசினேன், நான் கேட்டேன், ஏன் அம்மா அப்படி தனியாக போய் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் எல்லாம் இவ்வளோ பேர் இருக்கீங்க, நல்லா தானே பார்த்துக்கிட்டீங்க.
அப்போ அவங்களும் வந்து இப்போ இவங்களுக்கே 75ன்னா அவங்க யங் ஏஜில் கல்யாணம் ஆகிடுச்சு, யங் ஏஜில் குழந்தை பிறந்தேன். இவங்களுக்கு 60 ஆயிடுச்சு. இல்லை மாலதி, எனக்கு என்னமோ வந்து அம்மா பண்ணுறது சரின்னு தோணுது. நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நமக்கு பிடிச்சதை நம்ம வீட்டில் யாருக்கும் பிடிக்கலைன்னா அதை நம்ம சமையல் கூட செய்ய மாட்டோம். நமக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க செஞ்சு சாப்பிட்றதும், அவங்க பிடிச்ச விஷயங்களை அவங்க செய்கிறாங்க, அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால் எனக்கு வந்து அது வந்து தப்புன்னு தோணலை. நாங்கள் பார்த்துக்கலன்ற ஒரு இதுவும் எங்களுக்கு இல்லை. அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ இன் சோ மெனி ஸ்டோரிஸ் அண்ட் இந்த ஒரு கேஸ் வந்து எனக்கு வந்து இட்ஸ் லைக் an ஐ ஓப்பனிங் கேஸ் தான். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இது வந்து மற்ற எத்தனையோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் அந்த விமன் பண்ண ஒரு போல்டு மூவை வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாவோ ஒரு மாரலாவோ எனக்கு இதில் தென்படுது. அண்ட் இவ்வளோ கேசஸும் இருக்கட்டும், இவ்வளோ விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணி இவ்வளோ டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். ஹோப்பிங் டு see you again. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.